மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொகுப்பாளர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ம வினை பற்றி வரலாறு என்ன கூறுகிறது என்பதை சென்ற வாரம் கண்டோம். அடுத்ததாக கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அந்த கர்ம வினை எப்படி உருவானது அப்படிங்கும்போது தத்துவங்களாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கர்ம வினைகள். ஏனென்றால் கர்ம வினை ஒரு சுருக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டெக்ஸ்ட்டு தான் கர்ம வினையாக இருக்கும். அது எல்லாமே தத்துவ அடிப்படையிலே இருக்கும். அதற்கான சூத்திரத்தையும் சமணத்திலே வழங்கியிருக்கிறார்கள். அந்த தத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த சூத்திரத்தை பயன்படுத்தினால் நீங்கள் மோட்சோலகத்துக்கு செல்லலாம் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவார்த்த சூத்திரமும் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆக தத்துவம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறதும் சில கேள்விகள் வருகின்றன. அப்புறம் தரிசனம்னா என்ன, சமயம்னா என்ன? ஏன்னா சென்ற வாரம் சொல்லும்போது ஒரு 6 தரிசனங்கள் ஒன்றிணைந்து தான் இந்து சமயம் உருவானது அப்படிங்கிறது மாதிரி சொன்னேன். அப்போ தரிசனம் என்ன, சமயம்னா என்ன அப்படிங்கிற சில வினாக்கள் வந்தது. அப்போ தத்துவத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போனால் தான் ஜென்ரலாக நல்லாயிருக்கும். நிலையான நிரந்தரமான தத்துவங்களும் இருக்கின்றன, நிரந்தரம் இல்லாத தத்துவங்களும் இருக்கின்றன. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நிலையான தத்துவம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் சிலர் சொல்லுவார்கள். அது கூட நிலையில்லாத தத்துவம் தான் சொல்லணும். அது என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சாதாரண முதுமொழி வழக்கிலே, பழமொழி வழக்கிலே அப்போதைய கலாச்சாரத்திற்கு தகுந்தாற்போல் இவர்கள் என்ன மாதிரி சந்திக்கிறார்களோ அதுக்கு இவங்க ஒரு தத்துவம் எல்லாருமே சொல்லுவாங்க. வாழ்க்கை தத்துவத்தில் வரும் இதெல்லாம். பெரும்பாலும் அதெல்லாம் கேட்கலாம். இப்போ அரிசி என்றாலும் அரசியல் என்றாலும் களை எடுப்பது அவசியம் அப்படிம்பா. அதெல்லாம் ஒரு தத்துவமாக தான் சொல்லப்படும். அது நம்ம கேட்கும்போது உண்மையிலே அதில் நிறையா அர்த்தம் பொதிந்திருப்பது போல தான் தோணும். ஏன்னா ரைமிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அதில் பொருளும் இருக்கும். அதிக சந்தோஷத்தை அதிக சந்தோஷத்தை கெடுத்ததும் முகநூல், பல வழிகளை கெடுத்ததும் முகநூல் அப்படின்னு ஒருத்தர் நேர்த்தி கூட போட்டிருந்தார். காப்பாற்ற வேண்டிய நேரங்களில் ஓய்வெடுக்க போய்விடுகிறார் கடவுள். இவர் ஒரு ஆதங்கத்தில் வந்த ஒரு தத்துவம் இது. புன்னகை அவ்வப்போது பொய் பூசிக்கொள்கிறது. இது சாதாரணமாக நம்ம வாட்ஸ்அப்பு இதிலெல்லாம் ஒருத்தங்க, இப்போ நான் கூட ஃபேஸ்புக்கில் இது மாதிரிலாம் போடுறது பழக்கம். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு மன ஆறுதலை கொடுக்கும். அது நிரந்தர தீர்வை அளிக்கும்னு சொல்ல முடியாது. என் மூடு மாறினுச்சுன்னா கூட என்னுடைய தத்துவம் மாறிடும். அது மாதிரி தான் பலரும் பல தத்துவங்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். பொய்யும் அவ்வப்போது புன்னகை பூசிக்கொள்கிறது அப்படிங்கிறது மாதிரி மனித மனங்களிலிருந்து மனித நேயம் மட்டும்தான் இன்னும் எட்டாத தொலைவில் இருக்கிறது. இப்படியாக பல தத்துவங்களை நாம் வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் நிரந்தர தத்துவத்தில் வராது. நிரந்தரம் இல்லை என்று சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு நிரந்தரமாக இருக்கிறது மாதிரி தெரியும், அப்புறம் தானாகவே அடிக்கிற காற்றுல அடித்து கொண்டு தான் செல்லும் அப்படின்னு தான் சொல்லணும். பூக்கள் உதிர்வதால் செடிகள் வாடுவதில்லை. இது மாதிரி ஜென்ரலாக இருக்கக்கூடியதெல்லாம் எந்த காலத்துக்கும் கொஞ்சம் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலான நாட்கள் இருக்கும். அதனால் காண்ட் அப்படிங்கிற ஒரு தத்துவ பேரறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, தத்துவம் என்பது உணர்தல் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல உணர்தல் அப்படின்னு நாம் வரும்போது 2 விதமாக நம்ம உணர்வோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று விஞ்ஞானமாகவும் அதன் ஆய்வை விளக்குகிறது என்கிறார். அதுக்கு ஒரு சயின்ஸு ஃபேக்டை வச்சு நமக்கு சொல்லுது அந்த தத்துவம் அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூட உண்மையை உள்ளபடியே உணர உதவும் தருக்க அடிப்படையே தத்துவம் என்கிறார். அவர் மிக சரியாக தத்துவத்திற்கு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா உள்ளது உள்ளபடி அந்த உண்மையை அப்படியே நமக்கு என்ன எடுத்து கூறுகிறோமோ அதுவும் லாஜிக்கலாக இருக்கணும். அதே சமயத்தில் லாஜிக்கலுங்கிறது பெரும்பாலும் நிரந்தரமாகத்தான் இருக்கும். ஏன்னா பல பேர் அநேகாந்த வழியிலே அதை கூறுவார்கள். அப்போ அது லாஜிக்கல் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துவிடும். ஆக தருக்க அடிப்படையே தத்துவம் என்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பேரறிஞர். அவர் ஒரு தத்துவ இயலாளர் அப்படின்னு தான் சொல்லணும். சர்வப்பள்ளிங்கிற இடத்துல பிறந்தவர் ஆந்திராவில். அந்த மாதிரி ஒரு மூதறிஞர்கள் சில பேர் தத்துவத்துக்கு நல்ல விளக்கமே கொடுக்குறார்கள். தத்துவம் என்பது முழுமையான அறிவியல் சிந்தனையின் தொகுப்பே ஆகும் அப்படின்னு. இது ஜென்ரலாக சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஆன்மீகத்துக்குமே பொருந்தும். அறிவியல்ங்கிறது இங்கே ஆன்மீக அறிவியலையும் தான் குறிப்பிடுகிறார்கள். தத்துவம் மனிதனை உயர்நிலைக்கு அழைத்து சென்று
உண்மைகள் மெய்மைகள் பற்றிய அறிவினை கொடுக்கிறது அப்படின்னு தான் பல அறிஞர்களும் கூறுகிறார்கள். தத்துவம் உயிரை இயக்கும் சக்தியாக கருதப்படுகிறது. இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி எத்தனை தரிசனங்கள் இருக்கோ இதை தான் சொல்லி கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தத்துவங்கள் தான் உட்பொருளை முழுமையாக அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு தான் எல்லா அறிஞர்களும் கூறுகிறார்கள். ஆக நிரந்தரமான தத்துவம்தான் இந்த உலகத்திலே எப்பவும் எழுந்து கொண்டு இருக்கிறது. அது ஜைன தத்துவத்தை எடுத்துக்கிட்டால் அப்படி தான் இருக்கிறது. பௌத்த தத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது இன்றும் நிகழ்காலத்திலே எல்லார் மனதிலையும் பதிந்து அப்படியே தான் இருக்கின்றது. இந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வகையான தத்துவங்களை அவர்கள் ஒன்றிணைத்து இந்து சமயமாக உருவாக்கி இருக்கிறார்கள். அது நம்ம அன்றைக்கி பார்த்தோம். சாங்கியம், யோகம். இந்த சாங்கியம் யோகம் கூட ஒன்றிணைந்து விட்டது பிற்காலத்தில். சாங்கியம் தனியாக இருந்தது, யோகம் தனியாக இருந்தது. கடவுள் இல்லை என்று சொல்வார்கள், கடவுள் உண்டுன்னு சொல்கிறார். இது இரண்டுமே சேர்ந்து கடவுளும் உண்டு, தத்துவமும் அதற்குரிய தத்துவமும் உண்டு அப்படின்னு இணைந்தது தான் சாங்கியமும் யோகமும். இது பதாஞ்சலி முனிவர் உருவாக்கிய யோகம் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அந்த அஷ்டாங்க யோகம்லாம் அதில் வரும். அந்த அடிப்படையில் நீங்கள் கடவுளை கூட தரிசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது சாங்கிய யோகம் தான் இன்றைக்கி ப்ரிவைலிங்கில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஓரளவுக்கு. அந்த மாதிரி திருமணத்தின் போது சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு எல்லாமே தத்துவங்கள் அடிப்படையில் தான் திருமணச் சடங்குகள் கூட அவங்கவுங்க சமயத்திலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். அது என்னன்னே நமக்கு புரியாது. அதை புரியலைனாலும் நம்ம அதை கடத்தி கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அதை செய்து கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு அறிஞனுக்கு கண்டிப்பாக அது ஸ்ட்ரைக் ஆகும், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படை தான். அதனால் எந்த சடங்கு சம்பிரதாயத்தை கூட விட்டாலும் சடங்குகளை நாம் விளக்காமல் இருந்தால் தான் பிற்காலத்தில் அந்த தத்துவத்திற்கான விளக்கம் நமக்கு விளங்கும். ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அதற்கான தத்துவம் பொருத்தமாக இருக்காது, பின்னால் அது கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி இன்டர்மீடியண்ட்டாகவும் சில ஃபிலாசபிகள் வந்து சென்று கொண்டு இருக்கும். அந்த மாதிரி இப்போ அது நடைமுறையில் இல்லை என்றாலும் அது சடங்காக நம்மிடையே இருக்கிறது தத்துவம். அப்போ சடங்குக்கும் இடையிலே இருக்கக்கூடியது தான், அடிப்படையாக இருக்கக்கூடியது தான் தத்துவம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக நாம் தத்துவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் பல விஷயங்கள் தத்துவங்களிலே சொல்லப்படுகிறது. இப்போது தர்ம தியானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தத்துவத்தின் பேஸில் தான் எல்லாமே சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே மோட்ச தத்துவம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உயிர் தத்துவத்தில் மோட்சம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அடங்கிடும். நாம் மற்ற எல்லா விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டாலும் அந்த 6 மெய்ப்பொருள்களுக்கான தத்துவத்திலே உயிர் தத்துவத்தை நாம் மேலோங்கமாக படிக்கிறோம். 6 மெய்ப்பொருள்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உயிரற்றது, தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம். இதில் 6க்குமே தனித்தனி தத்துவங்கள் இருக்கின்றன. அதனுடைய குணங்களை தெரிவிப்பது தான், அதனுடைய இயல்பை தெரிவிப்பது தான் அதனுடைய தத்துவம் அப்படின்னு சொன்னால் அது என்னவாக இருக்கிறது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்வது தான் தத்துவம். அதாவது இயல்பிலே யதார்த்தத்திலே அது எப்படி அந்த கூறுகளை நீங்கள் பிரித்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு லெவலில் அந்த கூரை பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 6 மெய்ப்பொருள்களின் தத்துவங்களில் உயிர் தத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டாலே மற்ற தத்துவங்கள்லாம் விலகிவிடும் அப்படிங்கிற அடிப்படையிலே தான் சமண தத்துவம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக தத்துவங்கிறது பின்னணி இல்லாமல் எந்த ஒரு மதமுமே இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல தத்துவம் அப்படின்னாலும் அது அடுத்த லெவலில் மதம் அப்படிங்கிறது வந்துவிடும் அப்படிங்கிறத நாம் மிக மிக நன்றாக தெரிந்து கொள்வது அவசியம். இப்போ தத்துவம் அப்படிங்கிறது தான் தரிசனம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். தத்துவங்கிறது தான் தரிசனம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தரிசனம் தேவதேவசி அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். தரிசனத்திலே அறிவு சம்பந்தப்பட்டது தான் தத்துவம். அதில் தரிசனம்ங்கிறது முழுக்க முழுக்க பகுத்து அறிந்த ஒரு அறிவு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சாதாரண 5 புலன்கள் வழியாக நாம் உள்ளே அனுப்புகிறோம். அது மனசில் படிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை அறிவு அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அது முன்னாடியே நம்ம சமண மதத்தில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே இதை கூறுகிறார்கள். நீங்கள் 5 புலன்களின் வழியாக என்ன நீங்கள் உள்ளே அனுப்புகிறீர்களோ அந்த ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்கள் வழியாக உள்ளே சென்று அறிவாக ஏதோ ஒன்று நம்ம மனசில் படிக்கிறதில்ல, அதெல்லாமே அறிவு அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக எல்லாமே அறிவு தான். அதுக்கு தனியான மனதிலே படியக்கூடிய இந்த ஞானேந்திரியத்தின் வழியாக வரக்கூடியது தமிழில் அறிவுங்கிறாங்க, சமஸ்கிருதத்தில் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஞானம் உள்ள ஸ்டோராக இருக்கும். அதை நாம் அசை போடுவோம். பல நூற்றாண்டுகளாக நம்ம மனசில் படிந்திருக்கக்கூடிய வாசனைகள் அந்த சம்ஸ்காரமாக இருந்து கர்ம அணுக்களாக மாறியவையும் அங்கே விழுந்து கொண்டே இருக்கிறது. இது ரெண்டும் மிக்சிங்கில் நமக்கு ஒரு
காட்சி தோன்றும். அந்த காட்சியை தான் தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஞானம் நல்லபடியாக இருக்கணும்னா இந்த தரிசனம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த காட்சி நல்லா இருந்தால் தான், அதுதான் நற்காட்சி அப்படிங்கிறோம். இப்போ தரிசனங்கள் எல்லாமே காட்சியின் அடிப்படையில் உருவானது. இப்போ இந்த ஞானேந்திரியத்தால் என்ன உலகத்தில் பார்க்குறோமோ அது அறிவியலுக்கு மட்டும்தான் பயன்படும். அதை பகுத்தீங்கன்னா நீங்கள் அறிவியலுக்கு மட்டும்தான் பயன்படும். அதற்கு அப்புறம் உள்ளுக்குள்ளே என்னென்ன சென்ற பிறவிகளிலோ சென்ற நூற்றாண்டிலோ சென்ற சில பிறவிகளில் நமக்கு என்னென்ன ஞானமாக இருந்ததோ அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் ஞானம் அந்தந்த பிறவிகளிலே. அந்த ஞானத்தை நாம் என்ன பண்ணுறோம், பகுத்து பார்க்குறோம், அசை போடுகிறோம் ஒரு தியானத்தின் வழியிலே. அந்த தியானத்தை கற்றுக்கொள்வது தான் நமக்கு தியானமாக இருக்கும். மற்றதெல்லாம் மன அமைதிக்கான தியானம். இந்த தரிசனத்தில் ஒரு தத்துவத்தை கொண்டு வரக்கூடிய தியானம் தான் மிக சிறந்த தியானம். அந்த தியானத்தின் அடிப்படையிலே காட்சியாக நமக்கு வருவதற்கு பேர் தான் தரிசனம். இப்போ தரிசனம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் அந்த கருத்தை யார் அந்த காட்சியை வெளியிடுகிறார்களோ அது இறுதியான முடிவாக இருக்கும். இப்போ மகாவீரருக்கு ஒரு விஷயத்தை தன்னுடைய தியானத்திலே அறிந்து அவர் வெளியிடுகிறார். இதெல்லாம் ப்ராசஸ்ஸு நம்ம பேசும்போது இவ்வளோ நீட்டமாக இருக்குது, அவர் பட்டன் அடிச்சிடுவார். நாம் உண்மையாக அந்த சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமல் காட்சியில் வர்றதை மற்றவங்கள சொல்லுவோம், அது பொருத்தமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் கூட. இந்த மாதிரி இந்த காட்சியில் நடக்கிறதெல்லாம் சமய நேரத்தில் நடக்குது. அந்த காட்சியிலே தோன்றிய கருத்துக்களை வெளியிலே அடிக்கிறார்களே அதெல்லாம் அந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவு. அவருடைய சித்தத்திலே தோன்றியதுனால அது சித்தாந்தம். அப்போ மகாவீரரின் சித்தாந்தம் தத்துவமாக இன்று நம்மிடையே பரிணமிக்கிறது. அதுதான் தரிசனம். ஜெயின தரிசனம், சமண தரிசனம், சமண காட்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சமண காட்சி முழுக்குவதுமே தரிசனம்னா மகாவீரர் நமக்கு அவருடைய சித்தத்தின் வழியிலே தோன்றிய ஒரு முடிவான கருத்துகள் தான் சமண தரிசனம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தரிசனம் ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு ஞானி இருந்திருக்காரு. கபிலர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, பரஞ்சோதி அப்படின்னு இருந்திருக்காரு. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதஞ்சலி இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர், கௌதம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கௌதம முனிவர். அவங்களும் அவங்க தரிசனத்தில் என்ன உதிச்சுதோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா சங்கரர் இருந்திருக்கிறாரு, அதுக்கு மத்வாச்சாரியார் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாமே தரிசனங்களை கொடுத்து கொண்டே வருகிறார்கள். அவர்கள் காட்சியில் என்ன தெரிஞ்சதோ அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை அளிக்கிறார்கள். இதெல்லாமே ஒரு தரிசனம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தரிசனங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்னு இப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒத்து வந்ததுன்னா அதை எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள். அந்த மாதிரி வாழும்போது நாங்கள் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே வாழ்கிறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி அவர்கள் வழி வழியாக அதே தத்துவத்திலேயே அதே தரிசனத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு கலாச்சாரம் உருவாகும். அங்கே கலாச்சாரம்னா வாழ்வியல். நம்ம என்னென்ன மாதிரி வாழ்க்கையில் அந்த தத்துவத்தை பொருத்தி நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய பேச்சுக்கள், இது இரண்டும் இருக்கும். அப்போ எண்ணத்தில் அந்த தரிசனம் இருக்கும், பேச்சிலையும் செயல்லையும் அந்த இரண்டினுடைய வெளிப்பாடு அடையாளமாக வெளியே தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அப்போ தொடர்பு ஒருவருக்கு ஒரு ஏரியாவில் இன்னொரு ஏரியாவுக்கு அதிகமாக இல்லை. அப்போ அதை யாரெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பித்தாங்களோ அது ஒரு சமயம் அப்படின்னு உருவானது. அதுதான் சமயமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ தரிசனத்திலேருந்து வந்தது தான் சமயம். இந்த சமயம் அப்படிங்கிறது பிற்காலத்தில் என்னென்னா கொஞ்சம் வேறு தரிசனங்கள்லேருந்து மக்கள் இங்கே வர ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய சமயம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து இதில் மிங்கிள் பண்ணுறாங்க. அப்போ இந்த சமயத்துக்கும் அந்த சமயத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த சூழலுக்கு, இந்த வட்டார சூழலுக்கு தகுந்தாற்போல் தரிசனங்களை மாற்ற பேஸில் இருக்கிற தரிசனத்தை மாற்ற முடியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கும் என்னென்ன ஆகாரம் சாப்பிட்றது கூட காலங்கள் மாறும் கொஞ்சம். ஏன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தீங்கன்னா 3.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேருந்து 10.5 மணி நேரம் வரைக்கும் சூரிய உதயம் மாறுது. இப்போ நமக்கு முதல் நாளில் இருப்போம், அமெரிக்காவில் இருக்கிறோம், பின்னாடி இருக்கிற நாளில் இருப்போம், டேட்டே மாறும். அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே என்ன தரிசனத்தை அவங்க உபயோகிக்கிறாங்களோ அவங்க இங்கே வரும்போது அவங்களுடைய சமயத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் பொருந்தாமல் இருக்கும். அங்கே கிடைக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்க ஆகாரங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதை கொண்டு வந்து இங்கே கொடுக்கும்போது ரெண்டும் மிங்கிளாகாமல் இருக்கும்போது இது தனி சமயம், அது தனி சமயம் அப்படின்னு உருவாகி இப்போ இன்றைக்கி மதங்களாக இருக்கின்றன.
இது எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா, அரசியல் அப்படிங்கிற சட்டம் வரும்போது தனித்தனி சமயமாக, தனித்தனி ஜாதியாக, தனித்தனி இனமாக, இந்த 2 ஜாதியும் சேர்த்து மதமாக, அந்த ஜாதிக்குள்ளே வரக்கூடிய குலங்களெல்லாம் தனித்தனியாக ஜாதி மதம் அப்படின்லாம் பிரித்தாங்க. அவங்களுடைய அரசியல் கட்டமைப்பில் தான் இத்தனை சமயங்கள் இருக்கின்றன, இத்தனை மதங்கள் இருக்குது. சமயங்கிறது மதம் தான் தமிழில் சொல்ல போனால். இதில் உன் சமயம்தான் உயர்ந்தது, என்னுடைய சமயம்தான் உயர்ந்தது. ஏன்னா தத்துவ அடிப்படையில் நாங்கள் தான் சிறந்தவர்கள். அது அந்தந்த ஏரியாவுக்கு பொருந்த தான் செய்யும். அடுத்த ஏரியாவுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டந்தாங்க அது. அதை ஆனால் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ தான் மான கஷாயம் வேலை செய்யுது. அப்போ ஏற்றத்தாழ்வு வருகிறது. அதனால் மதம் என்றாலே அகராதிப்படி ஏற்றத்தாழ்வுன்னு வச்சுட்டாங்க. இப்போ தமிழ் அகராதியை எடுத்து பார்த்தீங்கன்னா மதம்னா ஏற்றத்தாழ்வுன்னு தான் இருக்கும். ஏன்னா இந்த சமயத்தில் என்ன தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எங்கே சொன்னாங்க, எந்த மகான் சொன்னார், அது எந்த சூழலில் சொன்னார், அது இப்போ பொருந்துமா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் சில நேரத்தில் அப்படியே பிடிவாதமாக அந்த ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்னே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னே, அட்லீஸ்ட் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை கூட நான் பாரம்பரியமாக விடமாட்டேன் அப்படின்னு வைத்து கொண்டு இருக்கும்போது தான் பல போராட்டங்கள் ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் வர ஆரம்பித்து விட்டது. அதற்குள்ளே இனங்களாக பிரிந்தார்கள். பல பிரிவுகள் வந்தது. ஒரே சமயத்திலேயே பிரிவுகள் வந்தது. ஏன்னா அப்டேட்டடாக வாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அந்த தரிசனத்தை புரிந்து கொண்டு வழங்கி கொண்டிருந்த ஒரு முனிவர்களோ, ஆச்சாரியர்களோ, பேரறிஞர்களோ, இல்லை நீங்கள் அப்படியே தான் இருக்கணும், என்னுடைய காலத்துக்கு அந்த 80 ஆண்டு 90 ஆண்டுக்கு எப்படி இருந்தோ அதே தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு அதை இம்போஸ் பண்ணும்போது தான் அது பிற்காலத்தில் பல குளறுபடிகளும் வந்தது, பல பிரிவுகள் வந்தது. ஒரே சமயத்திலே பல பிரிவுகள், பல இனங்களாக பிரிந்தார்கள். இப்போ நம்ம சமண மதத்துலேயும் பல பிரிவர்கள், ஸ்வேதாம்பர் இருக்காங்க, திகம்பர் இருக்காங்க, அதன் பிறகு ஸ்நானகவாசின்னு இருக்காங்க, தேராபந்தி இருக்காங்க, மூர்ச்சி புஜக் இருக்காங்க. இந்த மாதிரி பல பிரிவுகள் ஒன்றுலையும் வர்றதுக்கு காரணம் ஏரியா வைஸு மாறும், கலாச்சாரம் மாறும், மொழி மாறும். அப்போ நான் மூல சங்கத்தை சேர்ந்தவங்க, நீ மூல சங்கத்தை சேராதவர்கள், இப்படி சமயங்கள் பல வகையிலே பிரித்தாலும் கொள்கையாக வந்து விட்டது. இந்த அடிப்படையில் நீ இங்கே வரக்கூடாது, நான் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு சமயத்துக்குள்ளே வந்துட்டு, அப்போ புறச்சமயங்கள் என்னென்ன இருக்கின்றனோ அவைகளுக்குள்ளும் அந்த மாதிரி தனித்தனியாக உட்பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பில் என்ன பேர் கொடுத்தாங்களோ, இந்து அப்படின்னு கொடுத்துட்டா, பௌத்தம் அப்படின்னு கொடுத்துட்டா, சமயம் ஜைனம் அப்படின்னு கொடுத்துட்டா, இந்த 3 பேர் ஆளுக்களுக்குள்ளே நிறைய வேறுபாடுகள் வர ஆரம்பித்து விட்டது. இவர்கள மொத்தமாக அப்போ சேர்ந்துப்பாங்க, கூட்டணி அமைச்சுப்பாங்க. இப்போ இந்துக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜைன சமயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் ஒன்று இணைந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் ஒரு டெம்பரரியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்த காலமும் இருந்திருக்கிறது. அப்போ பல மதங்கள் மேலோங்கியும் இருந்திருக்கு, சில மதங்கள் அழிந்தும் வரப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் வரலாறு தெரிவிக்கிறது. ஆக எல்லாத்துலேயுமே தரிசனம் இல்லாமல் சமயம் இல்லை. அப்போ தரிசனம்ங்கிறது காட்சி தான். யாரோ ஒரு பேரறிஞர், ஒரு மகான், அத்தனை மனிதர்களும் நன்றாக இருக்க வேண்டும், அத்தனை ஜீவராசிகளுடன் இணைந்து வாழ வேண்டும், இயற்கையிலே எந்த மாசுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற உண்மையான யதார்த்தமான பல மெய்மையை நமக்கு எடுத்துக்கூறியதுனால் அதெல்லாம் மெய்யியல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மெய்யியல் தான் தரிசனமாக மாறியது. அதிலிருந்து வந்தது தான் மதங்கள், சமயம் என்று கூறுகிறார்கள். ஆக தரிசனத்துக்கும் சமயத்துக்கும் இதுதான் வேறுபாடு. இப்போ அன்றைய தரிசனம் இன்றைக்கு ஏற்க முடியுமா அப்படிங்கும்போது, எல்லா காட்சியிலும் தோன்றியதில் அன்றாட வாழ்வியலும் இருக்கும். அதே சமயத்தில் கர்ம வினை விதி அப்படிங்கிற விஷயங்களும் அதில் உள்ளே வருது. அதை நம்ம போன வகுப்பில் கூட பார்த்தோம். அது எல்லாராலையும் ஏதோ ஒரு வகையில் நான் இதில் பிறந்திருக்கேன், நான் எடுத்துக்கொண்டு வாழ்கிறேன் அப்படின்னு தான் இருக்கிறார்கள். இது எல்லாமே இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அனுமானங்கள். இப்போ சொர்க்க நரகம் அனுமானம் தான். நம்ம அங்கே போனாலும் நமக்கு தெரியல, போனவங்க திருப்பி நமக்கு சொன்னதும் இல்லை, கரெக்டாக இல்லை. அப்படி சொன்னால் நம்ம நம்புறதும் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் இருக்குது அப்படிங்கிற ஏதோ ஒரு அடிப்படையில் எங்கள் தாத்தா எனக்கு சொன்னார், அந்த தாத்தாவோட தாத்தா அவருக்கு சொன்னார், பாட்டன் பூட்டன் சீயோன் பரன் பறை அப்படின்னு பரம்பரையாக நமக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட, ஆனால் விடமாட்டேன் அப்படின்னு அதை கையில் வைத்து கொண்டு இருக்கிறோம். அது தவறு இல்லை. ஏன்னா அது ஒரு நாளைக்கு தெளிவாகத்தான் வரும். இப்போ நம்ம தரிசனத்தில் சொல்லக்கூடிய அந்த சொர்க்க நரகமோ
நம்ம 3 லோகங்கள் த்ரிலோக தர்ம தியானம் தானே நம்மளுதே கூட. திருலோகம் அப்படிங்கிறதுல நாம் ஜம்பூ தீபத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லவண சமுத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா தாதிகி கண்டம் இருக்குது. அதுபடி வரிசையாக போயிட்டே இருக்குது. 8வது தீபம் அப்படின்னா நந்தீஸ்வர தீபம் கூட நம்ம 3 மாதங்களுக்கு 4 மாதங்களுக்கு ஒருத்தர நந்தீஸ்வர தீபம்லாம் நம்ம செய்கிறோம். நந்தீஸ்வரம் தீபம் இருக்குங்கிறத யாராவது நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் இல்லைன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன், நீங்களும் கூட சொல்லுவீங்க. ஆனால் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் இதற்கெல்லாம் விளக்கம் அறிவியல் பூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்குது. இந்த நம்பிக்கை கண்டிப்பாக வீணாக போகாதுங்க. அதற்கான சில அறிவியல் உண்மைகள் இன்றே தென்படுகின்றன அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ லோகஸ்வரூபத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லோகங்களும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கு. விலாவாரியாக நம்ம பேசுகிறோம் அது சம்மந்தமாக, இருக்கிற மாதிரியும் சொல்கிறோம். ஆனால் யாருமே எங்கள் பரம்பரையில் சொன்னாங்கய்யா அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் இன்றைக்கி படித்தக்கூடிய அத்தனை நூல்கள்லேயும் திருலோகத்தை பற்றி வராமல் இல்லை. அப்போ ஒரே ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான், என்னென்னா பூமி தட்டையாக இல்லையே இப்போ உருண்டையாக இருக்கேன்னு கேட்டான். அது அநேகாந்த பாடசாலையில் படிச்சிருப்பான் போல இருக்குது. அவர் சின்ன பையன் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு பூமியை உருண்டையாக தானே இருக்குது சொல்கிறான். கலீலியோ கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய உலகத்தில் எப்படி தட்டையாக இருக்கும்? அப்போ இத்தனை க்ஷேத்திரங்களை எங்கேருந்து வந்தது? இந்த மாதிரி நடத்திட்டு வெளியில் வரும்போது ஒரு கேள்வி, 7 க்ஷேத்திரங்கள் இருக்குது, ஐராவதம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறீங்க, விதேக க்ஷேத்திரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த கால பரிமாணங்கள் அங்கங்கே எப்படி இருக்குது, பருவ காலங்கள் இதெல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இது தட்டையாக இல்லையே, இப்போ உருண்டையால் இருக்குது அப்படிங்கும்போது இதற்கு விளக்கம் அறிவியலிலே உள்ளது. அதற்கு கண்டிப்பாக அறிவியலில் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிடுறேன்னு கேட்டுங்களேன். பூமிங்கிறது அறிவியல் பூர்வமாகவே 450 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வர பூமி சூரியனில் தான் இருந்தது. எல்லா கிரகங்களுமே சூரியனில் தான் இருந்தது. சூரியனுமே ஏதோ ஒரு கேலக்சியில் ஒரு ஒட்டுமொத்த வானியலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உருண்டைக்குள்ளே தான் இருந்தது. அது எல்லாமே பிக் பேங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தெரித்து வெளியில் விழுந்து அத்தனை நட்சத்திரமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அறிவியல் உண்மை. இதெல்லாம் ஒவ்வொரு கேலக்சியாக வச்சுருப்போம். நாம் மில்கிவே கேலக்சி அப்படிங்கிறதுல சூரிய குடும்பத்தில் நாம் பூமியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் படித்திருக்கிறோம். அப்போ இதெல்லாமே ஏதோ ஒரு இடத்துலேருந்து பிச்சுக்கிட்டு விழுந்த தனித்தனி கோள்கள், கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ சூரியன் அப்படிங்கிறதுலையும் பிச்சுக்கிட்டு விழுந்தது தான் இந்த பூமி. இந்த பூமியிலேருந்து பிச்சுக்கிட்டு வெளியில் போனது தான் சந்திரன், இல்லைங்களா? இது எல்லாருமே அறிவியலில் படிச்சிருக்கோம். இது 450 வருஷங்களுக்கு முன்னாடி 450 லட்சம் வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறான். இந்த வருஷங்களுக்கு ஒரு கன்வர்ஷன் கூட அறிவியல் சொல்லுகிறார்கள். நம்ம நாசாவில் நீங்கள் படிக்கணும், அதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். 450 வருஷத்துக்கு முன்னாடி, 450 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பூமி எங்கே இருந்தது? சன்னில் இருந்ததுன்னு சொல்கிறான். அப்போ சன் உருண்டையாக இருந்தாலும் பூமி எப்படி இருந்திருக்கும்? தட்டையாக தானே இருந்திருக்கும். அங்கே பூமி அங்கே தட்டையாக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தனியாக விழும்போது கோளமாக மாறியிருக்கு. இது அறிவியலாக கடந்த காலத்தில் நடந்த அறிவியல் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை சொல்கிறான் அவன். அந்த மாதிரி அப்போ பூமி அங்கே தட்டையாக தான் இருந்தது. ஏன் பக்கத்தில் லவண சமுத்திரம் இருந்திருக்க முடியாதா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதை ஜீர்ணிக்க முடியாது. ஏன்னா அது ரெட் ஜெயண்ட், சூரியன் ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே தகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திரம். அது ஆக்சுவலாக அதில் எப்படி நீர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெளியில் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே நீர் இருக்கலாம். அது இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த சன் கூட வேறு ஒரு பல கூட்டமான ஒரு நட்சத்திரம்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் உள்ளுக்குள்ளே இருந்தது, அதுலேருந்து வெடித்து வந்ததுன்னா அப்போ அங்கே தண்ணி கூட இருந்திருக்கலாம். இல்லாமல் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆண்டுகள் விஷயத்தில் குளறுபடி இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனுடைய ஸ்கேல் இப்போ நம்ம ஒத்துக்க முடியல. ஏன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு பேரறிஞர், ஒரு விஞ்ஞானி விடை அளித்திருக்கிறார். அதுவும் நாசாவில் இருக்கிறது தான் சொல்கிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் அப்படிங்கிறது நாம் எப்படி கடைப்பிடிக்கிறோம்னா, எப்படி நாம் தெரிந்து கொள்கிறோம்னா, ஒரு பூமியை சுழன்று ஒரு ரவுண்டு தன்னைத்தானே அடித்தா ஒரு நாள். அதுக்கு நம்ம நிலா அப்படிங்கிறது இதை விட்டு வெளியில் போய் பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன, பல கோடி ஆண்டுகள் ஆகின்ற லட்சம் ஆண்டுகள் சொல்கிறான். அது வெளியில் போனதுலேருந்து அந்த சந்திரன் பூமியை வட்டமடிக்கிறது. அந்த சந்திரன் வட்டம் அடிக்கும்போது அதுக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது, இழுக்குது.
பூமி வந்து அதை இழுக்குது, இது அதை இழுக்குது, ஒன்றுக்கொன்று இழிவு செய்யிருக்கும்போது பூமியினுடைய வேகம் குறைய ஆரம்பித்து விட்டது. ஆரம்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய மணி நேரத்தின்படி 24 மணி நேரம் நம்ம சொல்கிறோம். நிலா வரும்போது அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, 8 மணி நேரத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கு பூமி. அப்போது ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா 8 மணி நேரம். அப்போ ஆண்டுங்கிறது ரொம்ப குறைச்சலான மணி நேரம், ஆனால் ஆண்டாக தான் இருந்திருக்கும். ரொம்ப குறைச்சலான மணி நேரத்தில் ஒரு ஆண்டு வர வர அதிகமான மணி கணக்கிலே கூடிக்கொண்டே செல்கிறது அந்த ஆண்டுங்கிறது. பின்னாடி 8லேருந்து 12 ஆகிருக்கு, 12லேருந்து 16 ஆகிருக்கு, 16லேருந்து 24 இப்போ வந்திருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னே 23 மணி நேரம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ 24 மணி நேரம். ஏன்னா சந்திரன் பிடிச்சி அது சுற்றுற வேகத்தை பொறுத்து நம்மளுடைய தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கும் வேகம் குறைந்திருக்கிறது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 5000 வருஷம் வந்துடுச்சுன்னா 25 மணி நேரமாக ஆகும். அப்போ இருக்கக்கூடிய ப்ரிவைலிங் நாள் கணக்கு மாறும். அப்போ ஆனால் ஆண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கு கூடியிருக்கும். அப்போ இப்போ இருக்கிற ஸ்கேல் படி பார்த்தா ஒரு வருஷங்கிறது 5-6 மாதத்துலேயே இருந்திருக்கலாம், 2 மாதம் கூட ஒரு வருஷம்னு சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி இருக்கிற அளவில் பார்த்தா. அப்போ இத்தனை கோடி ஆண்டுகள் அப்படிங்கும்போது அது முற்காலத்தில் என்ன இருந்ததோ அதற்கு தொடர்புடையதாகவும் இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அடுத்த எதிர்காலத்தில் இந்த சந்திரன் நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நாசாவில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் 5000 ஆண்டுகளோ 6000 ஆண்டுகளுக்கோ இந்த சந்திரனும் இருக்காதுன்ட்டான். ஏன்னு கேட்டால் சூரியன் நாளுக்கு நாள் வெப்பத்தை கடத்தி கொண்டு நகர்ந்து கொண்டே வருகிறது எல்லா கிரகத்தையும் நோக்கி அப்படின்ட்டான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீனஸை முழுங்கிடும், மெர்க்குரியை முழுங்கிடும், அடுத்தது சந்திரனை முழுங்கிடும். அதுக்கு அடுத்தது 5000 ஆண்டுகள் போகும்போது பூமியே இருக்குமான்னு தெரியல, அது மறுபடியும் முழுங்கிடுங்கிறான். அப்போ பூமி சூரியனுக்குள்ளே போயிடும். பழையபடி பூமி எப்படி வெளியில் வந்ததோ திருப்பியும் அதுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற ஒரு ரொட்டேஷனாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறார்கள். அப்போ மீண்டும் இந்த பூமி தட்டையாக தான் மாறும். அப்போ ஒரு தீர்த்தங்கரர் வந்தால் இது தட்டைன்னு தான் சொல்லியிருப்பார். இப்போ நாம் தனியாக இருக்கிறோம், அவ்வளோதான். அதனால் திருலோகம் அப்படிங்கிறதுல தட்டையாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிற விளக்கம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன, இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள். அதுபோல் இப்போ நாம் இந்த ப்ரிவைலிங் இந்த தட்டையே இல்லாமல் பூகோளமாக இருக்கக்கூடிய கோள வடிவத்திலே இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பூமிக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய பௌதிகம்தான் நாம் இன்னைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தரிசனங்கள்லாம் கூட வேறு மாறி இருக்கும். ஏன்னு கேட்டால் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி எத்தனையோ பேரறிஞர்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி. அதிலெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இன்றைக்கு பொருந்தும். இப்போ பாயில்ஸில் இருக்குது, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள் இருக்குது, எத்தனையோ இப்போ கலீலியோ என்னென்னமோ சொல்லியிருக்காரு, டால்டன் அட்டாமிக் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பௌதிகத்திலே பல பிரின்சிபிள்ஸ், அத்தனையும் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே நிரந்தர தத்துவம் இல்லைங்க. அது எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்திலே மாறக்கூடியது. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த பூமி இங்கே இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உள்ளே எழுதிருச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ இதுவும் நிரந்தர தத்துவம் இல்லைப்பா. அறிவியலாளர்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது எல்லாமே மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எப்போ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சாங்களோ இப்போது இது மாறப்போகுது. இப்போ நியூட்டன்ஸ் லா கூட மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இப்போ இருக்க கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. மைக்ரோஸ்கோபிக் சயின்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ அந்த மைக்ரோஸ்கோபிக் சயின்ஸுக்குள்ளே போனீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு வந்துட்டாங்க. அதாவது அணுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குவார்க்கு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நானோ, இப்படி போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் எல்லாமே மாறும். இது எல்லாமே பேஸ் அங்கேருந்து வந்தது தான். அப்படிங்கிறதுனால குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஃபிசிக்ஸ் என்னென்ன நிரூபணம் ஆகுமோ அது மட்டும்தான் வழக்கில் இருக்க போகுது. இன்னும் வருங்காலத்தில் நாம் உயிரோடு இல்லாத போது குவாண்டம் ஃபிசிக்ஸ் தான் அடுத்தது வந்துடும். அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஓரொரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுலேருந்து நீங்கள் சொர்க்க நரகம் இல்லையாங்கிறத நீங்களாக புரிந்து கொள்ளலாம். அப்போ இருக்கக்கூடிய காலத்தில் ஒருத்தன் ஒரு சந்திரனை பார்க்குறான் அப்படின்னு சொன்னால்
அந்த நேரத்தில் பார்க்குற நேரத்தில் சந்திரன் இருக்கும், அவன் திரும்பிட்டா அங்கே சந்திரன் இருக்காது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த சந்திரன் அதுக்கப்புறம் திருப்பி இவன் பார்த்தானா அங்கே சந்திரன் இருக்கும், திருப்பிட்டானா அப்புறம் அங்கே சந்திரன் இருக்காது. இது நீங்கள் வேடிக்கையாக இருக்கும், மேஜிக்கலாக இருக்கும். ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறான். அதே போல் ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவருக்கிட்ட ஒரு மனிதன் போகிறான், யாரோ ஒரு ஜீவராசி போகுது அப்படின்னு சொன்னால் அந்த சுவர் தடையாக அவனுக்கு இருக்குது, அது உள்ளே புந்து வெளியில் வந்துடுவாங்கிறான். இதெல்லாமே தேவர உலகத்தில் இருக்கிறதா நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். இது இப்போ சொல்லுகிறார்கள், இது அறிவியலில் சொல்கிறது தான். இதெல்லாம் நீங்கள் அறிவியலுக்கான ஒரு நூல்களை வாங்கி படிச்சிங்கன்னா, நெட்டில் எல்லாம் தேடிங்கன்னா இதெல்லாம் இருக்குது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் உள்ளே போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது, இதெல்லாம் நம்மள்டேருந்து மகாவீரர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு சொல்கிறானா அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அதுலேயும் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா மகாவீரர் சொன்னால் கூட ரெண்டையும் நம்ம கார்லேட் பண்ணல. ஏன்னா இப்போ நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் இருக்கிறோம். ஏன்னா ஒரு ஆர்கிமிடிஸ் விதிப்படி கப்பல்லாம் இயங்குகிறது, ஒரு பொருள் தங்கு தடையின்றி நீரில் தொங்கும்போது அதனால் வெளியேற்றப்பட்ட இடையும் இதில் என்ன இழந்ததோ அந்த இடையும் சமம் அப்படிங்கிறது இன்றைக்கி. ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி அது மாறும்ட்டான். ஆனால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பயும் தண்ணியில் போட்டோம்னா தக்க மிதக்குது, கப்பல் மிதக்குது அப்படிங்கிறோம். ஆனால் இது மாறிடும் கால மாறுபாட்டில் அப்படிங்கிறது அறிவியலே ஒற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி அறிவியல் ஆன்மீகத்தின் அறிவியலில் ஒன்றாக சேரக்கூடிய காலம் மீண்டும் வருகிறது. அப்போ மகாவீரன் மாதிரி யார் வராங்களோ திருப்பி இதே திருலோகத்தை சொல்ல தான் போகிறாங்க. ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது காலம் கூட இனிமே எப்படின்னா பாஸ்ட்டுக்குள்ளே நீங்களே போகலாம்னு சொல்கிறாங்க. பாஸ்ட்டுங்கிறது என்ன, கடந்த காலம். அந்த கடந்த காலம் நேத்திக்கு என்ன இருந்ததுங்கிறத நீங்கள் நேராக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்ஸ் தாங்க குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதில் எப்படி போகிறதுங்கிற விளக்கங்கள்லாம் இருக்கிறது, அது வரப்போகுது அப்படிங்கிறான். அப்போ கடந்த காலத்தையும் உணரக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதனுக்கு வரும். அது அன்றைக்கே பல பிறவிகளாக என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறது கூட நாம் வந்து சமூக சரணத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் நான் வந்து இட்டுக்கட்டி பேசுகிற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கலாம். அதில் ஒன்றும், ஏன்னா எனக்கு நம்பிக்கை கிடையாது. முன்னாடி இது படித்ததுக்கு பிற்பாடு தான் திருலோகத்து மேலே எனக்கு நம்பிக்கை வந்தது. இதெல்லாம் நீங்கள் அதை அப்போ படிக்கும்போது எழுதினவனே ஃபிக்ஷன் மாதிரி எழுதியிருப்பானா, கற்பனைனா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அப்படி சொன்னால் மகாவீரர் சொன்னதும் ஃபிக்ஷனாக போய்டும், மற்றவங்க இன்றைக்கி எழுதுகிற விஞ்ஞானி சொல்கிறதும் ஃபிக்ஷனாக தான் போகும். ஆக நம்பிக்கையோடு காத்திருப்போம். நாளைக்கு இந்த தரிசனங்கள் தான் உண்மை, அது அந்தந்த பிரதேசத்திற்கு உரியது அப்படிங்கிறத நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சயின்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பழைய விஷயத்துக்கு போது இந்த பூமி மீண்டும் தட்டையாக மாறப்போகிறது. முன்ன தட்டையாக தான் இருந்தது, அதனால தான் அந்த சொர்க்க நரகம் போக்குறதெல்லாம். இது எல்லாமே ஜீவராசிகள் இருந்து கொண்டிருப்பார்கள். இது மட்டும் அங்கே போயிட்டு திருப்பி வரும். அப்போ இந்த திருலோகத்தில் நடு உலகம் இருக்காது, திருப்பி இருக்கும். அப்போ மேலே இருக்கிற தேவர் உலகமும் நரக உலகமும் இருக்குமா அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் படித்து தான் பார்க்கணும். அப்போ அந்த காலத்தில் அதுக்கான விளக்கம் கிடைக்கும். அதனால் 3 லோகமாக இருக்கிறது 2 லோகமாகவும் மாறலாம் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நாம் சொல்லக்கூடிய ஒரு தரிசனம் அப்படின்னு கூட வைத்துக்கொள்ளலாம். ஆக சூரியன் எப்போ நம்ம இருக்கக்கூடிய அத்தனை கோள்களையும் இழுத்து கொண்டுகிறதோ, இந்த சூரியனை அது எங்கேருந்து வந்ததோ அந்த பெரிய சூரியன் இழுத்துக்கிச்சினாலும் ஒட்டு மொத்தமாக எல்லாமே காலி அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே பிரளயம்னு கூட சொல்லலாம். அது மாதிரி ஒரு காலத்தில் இந்த ஏறு காலம், இறங்கு காலம், கல்பம் இது எல்லாமே இருந்திருக்கும், இப்போ மாறி இருக்கிறது. அதனால் அவங்க சொன்ன அந்த விஷயத்தை பிடித்து கொண்டு இருக்கிறாமல் நாம் வாழ்வியலை எதை வைத்து கொண்டால் நமக்கு பொருந்தும் அப்படிங்கிற ஏரியாவில் மட்டும் நாம் இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த விஷயத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று தான் அப்படிங்கிறத இன்றைய அறிவியலாளர்கள் நமக்கு நன்றாக விளக்கம் அளித்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருகிறார்கள். ஆக அதை நாம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வழக்கம் போல் தரிசனம் தேவதேவசிய அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு மகாவீரர் சொன்ன அந்த தரிசனத்தை ஏன்னா நாம் இதில் பிறந்திருக்கிறோம். இந்து மதத்தில் பிறந்திருந்தால் கூட எந்த தரிசனத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. 8 தரிசனத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம். சாங்கியத்தில் இருந்திருக்கலாம், யோகத்தில் இருந்திருக்கலாம், வைசேடிகத்தில் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி 8 இருக்கிறதில் பூர்வ மீமாம்சம் இருக்குது, உத்தர மீமாம்சங்கிறது தான் வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 6 தரிசனங்களை ஒன்றாக இணைத்து 6 தத்துவங்களை ஒன்றாக இணைத்து, தத்துவங்கள் தான் 6 ஒன்றிணையும் போது அது சமயமாக மாறிவிட்டது. இந்து சமயம், இந்துக்குன்னு தனி தரிசனம் கிடையாது. ஆக இந்து தரிசனம் அப்படின்னு சொன்னால் இந்த 6ஓட மிக்சிங் தான் இருக்கும் அதில். ஆனால் தனியான தரிசனம் அப்படின்னு சொன்னால் சமணத்திற்கு உண்டு, பௌத்தத்திற்கு உண்டு. மற்றதுக்கு எல்லாமே 6 தரிசனங்களை இருந்தது. அதுக்கப்புறமும் நிறையா துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம்
இப்படி சமணம், இது சைவம், வைணவம் இப்படியெல்லாம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஜாயிண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கர்மவினை நமக்கு புரியுமா, இல்லை நம்மளுடைய யூனிக்கான இந்த தனித்தன்மையான சமண மதத்தின் தரிசனம் நமக்கு புரியுமா அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன பையனை கேட்டால் கூட இதுதாங்க கொஞ்சம் புரியும், நம்ம வாழ்க்கைக்கு இதுதான் ஒத்து இருக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சு கொண்டேன். நான் அதுக்கு முன்னாடியும் எல்லாமே கர்மவினை தான், எல்லாமே தத்துவம் தான் அப்படின்னு நான் நினைத்து கொண்டு இருந்தேன். இந்த அடிப்படையிலே நீங்கள் அறிவியலையும் படிக்கணும். அன்றாட நாம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சமணம் நல்ல அறிவியலைத்தான் நமக்கு வழங்கியிருக்கிறது, தத்துவமாக, தரிசனமாக அப்படின்னு தெரிந்து கொண்டு நாளைக்கு வேறு ஒரு விஷயத்தை பார்க்கலாம். மிக்க நன்றி.